வணக்கம் சார். இதுமாரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க லோக்கலில். ஆனால் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம். அதாவது எப்படின்னா சார் வந்து சிங்கப்பூரில் இருந்து நம்ம வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் நினச்சாருன்னா வீட்டில் எப்போயுமே புது வண்டி எடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் இதுமாரி யுவராஜ் பைக்ஸ் தான் எடுக்கணுன்றதுனால சார் வந்து நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து காலைல கிளம்பி வந்து இப்போ இங்கே வந்து வாங்கிட்டு இப்போ வண்டி ஓட்டிகிட்டே போக போகிறார். ஸோ ஓட்டிகிட்டே போகிறாரு அப்படின்றதுனால எனக்கு என்னென்னா, உங்களுக்கே தெரியும் ஒரு வண்டின்னா கண்டிப்பாக செகண்ட்ஸுன்னும் போது கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி 300 கிலோமீட்டர் ஏறக்கூடிய 300 கிலோமீட்டர் வரும் இங்கே திண்டிலேருந்து மன்னார்குடி ஓட்டிகிட்டே போக போகிறார். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், என்னை நம்பி அவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருந்தது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் போனோம். ஸோ பஞ்சர் ஆகும், காற்று இறங்கும் அப்படின்றதுனால புதிய டயரை மாற்றி, அது இல்லாமல் ஹெல்மெட் ஆஃபர் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சேஃப்டி காரணமாக ஒரு ஹெல்மெட்டும் அவர் கொடுத்து நம்ம என்னை நம்பி வந்து வந்திருக்காரு. சிங்கப்பூர்லேருந்து வந்து பார்த்துட்டு ரெகுலராக நம்மளை பார்த்துட்டு ஊருக்கு லீவில் வந்திருக்காரு வெக்கேஷனுக்கு. அங்கேருந்து பார்த்துட்டு திரும்பி நேராக கிளம்பி வந்திருக்காரு. ஃபோனில் பேசிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம பின்னாடி யுவராஜ் பைக்ஸ்னால நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம கஸ்டமர் இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கணுன்றது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறோமோ இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அது இல்லாமல் கஸ்டமரோட சஜஷன் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபோன் மூலியமாவோ கமெண்ட் மூலியமாக கேட்டு பார்த்துட்டு வரலாம். சாரும் அப்படி தான் வந்தார். சாரு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வாங்க. ரொம்ப நன்றி சார். எத்தனையோ பேர் எடுத்துன்னு போயிடுறேன் எங்கேருந்து. ஆனால் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இதுதான் சார் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அடிக்கடி பார்ப்பேன். அடிக்கடி பார்த்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற இடத்துல பார்க்கும்போது இங்கே ஒரு 10,000 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 10,000, 8,000, 7,000 டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். அதுக்காக நேரடியாக வந்து பார்த்து உங்கள்கிட்ட வந்து வாங்கினப்போ எல்லாம் இதெல்லாம் ரிப்பேராக இருக்குன்னு நீங்களே மாற்றி கொடுத்துட்டீங்க. டயரு, மற்றபடி இண்டிகேட்டரு, மற்றபடி பாலிஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. அதேமாதிரி நான் சொன்னேன் என்ன ரேட்டு, நீங்கள் ஒன்று சொன்னது நான் ஒரு ரேட்டுக்கு சொன்னேன். சரி ஓகே சார்ன்ட்டு சொல்லி கொடுத்துட்டீங்க. வந்தது எவ்வளோ பெரிய இது சார் ரேட்டுன்ற. நீங்கள் என்ன ரேட்டு கேட்டாலும் கொடுத்துருப்போம் சார். அப்படியா? இன்னும் குறைச்சி கூட கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கேட்டு கொடுத்துருப்போம் சார். இல்லை சீரியஸாகவே எல்லாம் சொல்ல. நீங்கள் என்ன ரேட்டு உங்களுக்கு முன்னாடி, அதான் உங்கள் நம்பிக்கை முன்னாடியோ உங்கள் பாசத்துக்கு முன்னாடி ரேட்டு ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் என்ன ரேட்டு கேட்டாலும் கொடுத்துருப்பேன். அப்படியா? நீங்கள் அடுத்த வண்டி எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன ரேட்டு கேட்டாலும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். மறுபடியும் வருவேன், 100 வண்டி எடுப்பேன். எவ்வளோ வண்டி வந்துருக்கீங்க? ஆமாம், சரியா முக்கியம். ஸோ கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் எந்த மாதிரி எம்எல் நம்பி வச்சோ அந்த மாதிரி தான் நம்பலாம். ஆமாம். ஸோ இவர் சேஃப்டியாக போகணுன்றது. ஹெல்மெட்டும் ஒன்று ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தாரு. அந்த ஆஃபர் முடிஞ்சிச்சு. ஆஃபர் முடிஞ்சால் கூட தரேன்ட்டு சொல்லி என்கிட்ட ஒரு ஹெல்மெட் கொடுத்தாரு. போனோம் அதனால் இப்போ நானே ட்ரைவ் பண்ணிட்டு 300 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். சேஃப்டியாக போங்க சார். என்ன டைம் நைட் 2 மணி நேரம் கண்டிப்பாக 100 வண்டி எடுப்பேன். 2 3 வண்டி வைப்பேன். உங்களை வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். தேங்க்யூ. சரியா? தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ்.